நான் தான் உங்கள் தினேஷ் குட்டி ரைடர். லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஹெல்மெட்டில் எப்படி மொபைல் ஃபிட் பண்ணி வீடியோ எடுக்கிறது, மோட்டோ பிளாக் பண்ணுறது, அதுதான் பார்த்துருந்தோம். அதுதான் மொபைல் மவுண்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது, அதை வச்சு எப்படி வீடியோ எடுக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் இப்போ வந்து இதை ஃபிட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் அதான் ஃப்ரேம்லாம் செட் பண்ணி ஒரு மோட்டோ பிளாக் சும்மா லோக்கலில் சுற்றிட்டு வருவோம். அது எப்படி இருக்குது பார்ப்போம். ஓகேங்களா? போகலாமா? வாங்க. இதான் மொபைல் மவுண்ட்டோட செட்டு. ஓகேங்களா? ஹெல்மெட்டில் இது தான் மவுண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு இதோட ரேட்டு வந்து ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இது வந்து 700. ஓகேங்களா? 700 ரேட் இது டோட்டல் செட்டு. இது சென்னை பைக்கர்ஸில் தான் வாங்கணும். இது வேணும்னா நீங்கள் சென்னை பைக்கர்ஸில் போய்ட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இதை எப்படி ஃபிட் பண்ணுறது பார்ப்போம் வாங்க. ஓகேங்களா? இது போல் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த ரோப்பு, இந்த பெல்ட் வந்து இந்த எஜ்ஜிலையும் இந்த எஜ்ஜிலையும் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு அப்படியே ரோப்பு இன்னாண்ட இந்த சைடு வச்சுக்கணும். இது பாருங்கள், இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைட்டாக இழுத்து பிடிச்சி இழுக்கிறோமோ அவ்வளோ டைட்டாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சேக் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இதே போல் நல்லா டைட் வச்சுக்கிங்க. டைட் வச்சிங்கன்னா சேக் ஆகாது. ஓகேங்களா? நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட்டாக கட்டியாச்சு, சேக் இல்லை. ஓகேங்களா? சேக் இல்லாமல் டைட்டாக கட்டியாச்சு. ஓகேங்களா? டைட்டாக பெல்ட்டு நல்லா டைட்டாக இழுத்து கட்டிடுங்க. கட்டிட்ட அப்புறம் இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபிட் பண்ண போகிறோம். அதை ஒன்று ஒன்றா பாருங்கள் எப்படி ஃபிட் பண்ணான்ட்டு. ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து இப்படி வச்சு இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறேங்க. இது டைட்டாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ இருக்கும், இந்த ஸ்க்ரூ. ஓகேங்களா? இந்த ஸ்க்ரூ இதுக்குள்ளே போட்டு இதில் போட்டு டெஸ்டர் வேணும். டெஸ்டர் வச்சு டைட் பண்ணுறேங்க. இப்போதைக்கு லூஸாக, கொஞ்சம் ரொம்ப டைட் வைக்காதீங்க. இப்போதைக்கு லூஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணுற போல் வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து மொபைல் ஃபிட் பண்ணுற ஹோல்டர். ஓகேங்களா? மொபைல் இதெல்லாம் உட்காரும். ஓகேங்களா? இது லூஸ் பண்ணிக்கணும். பேக் சைடில் தான் மொபைல் மவுண்ட்டுன்னுவாங்க. அதாவது ட்ரைபாடில் தான் இருக்கும் இது. ஓகேங்களா? அதுதான் இது. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா டைட் பண்ணிக்கங்க. பேக் சைடில் போட்டுங்க. எப்படி வேணுமாலும் டைரக்ஷன் திருப்பிக்கலாம். அவ்வளோ போட்டுங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மேலே வர போல் உங்களுக்கு ஏற்ற போல் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ மேலே தான் தேவைப்படும், அதனால் மேலே வர போல் வச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஸ்க்ரூ எடுத்து இதே போல் இந்த சைடு வச்சு இதை டைட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இதான் இப்போதைக்கு இதான் மொபைல் மவுண்ட்டு. இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெஸ்டர் வச்சு கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, டைட் பண்ணிங்க. ஓகேங்களா? அதுதான் மவுண்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரே ஒரு டெஸ்டர் இருந்தால் போதும். பெல்ட், இது பேக் சைடு பெல்ட்டை வந்து நல்லா டைட் பண்ணுறேங்க. இது தொங்காத அளவுக்கு உள்ளே சொருகிக்குங்க. ஓகேங்களா? அதுதான் ஸ்டடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மொபைல் வந்து மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். மொபைல் இதில் ஃபிட் பண்ணணும். இப்போது வந்து இதை மொபைல் எடுத்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு பைக்கில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போது இது ஸ்க்ரீன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஃப்ரேம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம மோட்டோ பிளாக் பண்ணுவோம். போயிட்டு இப்போது டெம்பரரியாக இப்போது லோக்கலில் வண்டியை சுற்றிட்டு இப்போ ஃபிட் பண்ணதுக்கு இன்னும் இதான் ஃபஸ்ட் டைமில் போயிட்டு நம்ம எடுப்போம். ஓகேங்களா? வாங்க போவோம். ஓகே காஸ், இப்போ ஸ்க்ரீன் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரையே. போயிட்டு வருவோம், ஒரு ரவுண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? வாங்க. இதான் எங்கள் ஊர் தெரு. ஓகேங்களா? தெருவிலலாம் வண்டி ஸ்லோவாக தான் போகணும் மேக்ஸிமம்.
பசங்க எப்போ வேணுமாலும் வருவாங்க, நாயும் வரும். ஓகேங்களா, ஸ்லோவாக பார்த்து வந்து பாருங்கள், கோழி வந்ததுங்களா. இதுதான் ஸ்லோவாக தான் போனோம். ரோடே ரொம்ப மோசமாக தான் இருக்கும் தெருவில். ஃப்ரேம் வேறு எப்படி இருக்குது தெரியல. வாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு எடுத்து பார்த்துட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இதான் ஃபஸ்ட்டு ட்ரை. ஓகேங்களா, எங்கள் ஊரில் சரியான மழை பெஞ்சுது, தண்ணி அப்படியே நிற்கிது, போகவே மாட்டேங்குது. மெயின் ரோட் அதே போல் இது இதுலலாம் வந்து வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது. நம்ம போயிட்டு ஸ்க்ரீனை வந்து மெயின் ரோட்டில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் தூரம் போவோம். ஃப்ரேம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. மேக்ஸிமம் நான் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் இப்போ இது கரெக்டாக இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் பக்கா வந்துடும். இதை வச்சு தான் நம்ம மோட்டோ பிளாகை பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை வச்சு நம்ம மோட்டோ பிளாக் பண்ணி பக்கா உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோலாம் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, யார் நாய்ஸ்லாம் உங்களுக்கு உள்ளே கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஹெல்மெட்டு வைசர்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். போகிறோம் இப்போ மேக்ஸிமம் 50-54 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னே எடுத்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நாய்ஸ் வருதா, வீடியோ ஃப்ரேம் கரெக்டாக இருக்கான்ட்டு கொஞ்சம் தூரம் போகணுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, மெயின் ரோடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் நானே பார்க்கல, இதே உங்களுக்கே ஃபஸ்ட் டைமு. ஓகேங்களா, நானும் ஃபஸ்ட் டைமு, உங்களுக்கு காட்டுறது நானும் ஃபஸ்ட் டைமு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் கேட்பீங்க எல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் எப்போ தான் ரைடு அப்படின்னு கேட்பீங்க. கேட்குது எனக்கு. கண்டிப்பாக ரைடு எப்போன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ரைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்றைக்கு ரைடுன்ட்டு. என்றைக்கு ரைடுன்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோன்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, எப்படி இருக்கும் பார்ப்போம். ரைடு கண்டிப்பாக போகிறோம். இன்னும் ஒரு 5-6 டேஸில் வந்து ரைடு என்றைக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ரைடு தான் போகணும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரைடு போவோம். வாய்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் போக போக. வாய்ஸ் எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்ட்டு இதை கொஞ்சம் தூரம் போயிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரேம் எப்படி இருக்குன்ட்டு, ஏர் நாய்ஸில் கேட்குதா இல்லையான்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஷேக்கிங்லாம் எப்படி இருக்குது, மேக்ஸிமம் ஆகாது, எல்லாம் ஃபுல் டைட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதுதான் எங்கள் ஊர். இது போல் கொஞ்சம் ஊருக்குள்ளெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. எப்போ வேணுமாலும் எங்கேருந்து வேணுமாலும் யார் வேணுமாலும் வருவாங்க. நாய் வரும், மனுஷங்க வருவாங்க. பார்த்து போங்க நின்று. பசங்க குழந்தைங்களாம் வருவாங்க ஸ்கூல் டைமில். இந்த பாருங்கள் நாய்ங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகவே முடியாது. அவங்க எப்படி எப்போ உடைப்பாங்கன்னே தெரியாது. நம்ம சேஃப்டியாக தான் போகணும். அவங்க பின்னாடிலாம் கிராஸ் பண்ண சொல்ல பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். பூனை வந்துச்சு பாருங்கள், நம்மளுக்கு வச்சது ஆப்பு அப்படின்ற போல் வந்தது. ஓகேங்களா, அது போல் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். எப்போ வேணுமாலும் எது வேணுமாலும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம சேஃப்டியாக தான் ஓட்டணும் வண்டியை. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம மெயின் ரோடு வர போகிறோம். ஸ்ரீபெரும்புதூர் மெயின் ரோடு, குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புதூர் மெயின் ரோடு. ஓகேங்களா, ஹைவே மெயின் ரோட்டில் கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
ஓகேங்களா. கொஞ்சம் தூரம் போய் நிப்பாட்டிட்டு ஸ்க்ரீனை செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஃப்ரேமு. ஓகேங்களா. ஒரு 70ல் போயிட்டுருக்கோம். 70ல் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம் நாய்ஸு. அதுக்காக தான் பாஸ்ட்டாக போகிறேன். கொஞ்சம் தூரம் போவோம். நாய்ஸ் உள்ள சவுண்டு கேட்குதா இல்லைன்னு தெரில. எனக்கு ஓகே, உள்ளே எனக்கு கேட்கல. பார்ப்போம். மைக்கு தான் உள்ளே செட் பண்ணியிருக்கோம். நாய்ஸ் எப்படி இருக்குது ஓகே. நம்ம இப்போ நின்று பார்ப்போம்மா. கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் நின்று ஃப்ரேம் எப்படி இருக்குது பார்த்துருவோம். சரி, இப்படியே நிப்பாட்டுவோம். ஓகேங்களா. இன்ட்ரிகேட் போட்டு பார்க்கிங் இன்ட்ரிகேட்லாம் போட்டு நிப்பாட்டுங்க. பின்னாடி யார் வராங்க மிரரில் பாருங்கள். சடனெல்லாம் நிப்பாட்டாதீங்க. நம்ம ஒழுங்காக ஓட்டுவோம், அவனுங்க ஒழுங்காக ஓட்டுவானுங்களா நம்மளுக்கு தெரியாது. அதனால் பார்த்து நிப்பாட்டுங்க. ஓகே, இருங்க செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம வந்து ஜூமிங்கில் வச்சுருக்கோம் போல். நம்மளோட மிஸ்டேக்கு தான். ஓகேங்களா. அதான் ஃப்ரேம் வந்து கரெக்டாக கவர் ஆகலை. இப்போ வந்து ஜூமிங்லேருந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ரோப் பண்ணியாச்சு. ஜூமிங்கில் இல்லை, அவுட் பண்ணியாச்சு. பார்ப்போம் வாங்க இப்போ ஃப்ரேம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போவோம். இப்போ மேக்ஸிமம் ஓகே தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. கிளைமேட்டு பாருங்கள், அப்படியே மழை வர போல் ஜில்லுன்னு இருக்குது. காலையிலேருந்து மழை தான் பேஞ்சிட்ருக்கு. ஒரு 2 டேஸாக சென்னையில் மழைங்க. ஓகேங்களா. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போதைக்கு ஃப்ரேம் மேக்ஸிமம் ஓகேன்னு நினைக்கிறேன். நாய்ஸ் எல்லாம் ஓகே. ஃபுல்லாக ஹெல்மெட் வந்து எங்கேயோ நாய்ஸ் லீக் ஆகலை. பக்காவாக இருக்குது ஹெல்மெட்டும். மோல்டிங்கும் ஓகே, டைட்டாக இருக்குது, சேக் இல்லை. ஓகேங்களா. இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரேம் மட்டும் தான் முக்கியம். ஃப்ரேம் எந்த அளவுக்குன்னு தெரியல. வாங்க ஒரு 60ல் போயிட்டுருக்கோம். ஓகே தான், பக்காவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க 99% ஓகேன்னு நினைக்கிறேன். நிறுத்தி பார்த்துருவோம். வாங்க செக் பண்ணிடலாம். ஓகேங்க, ஸ்க்ரீன்லாம் பக்காவாக இருக்குதா? வீடியோ பக்காவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரைட் தான் போகணும். ரைடு எப்போன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைடு போக சொல்ல ஒரு நாள் முன்னாடியே வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்றைக்கு ரைடுன்ட்டு. கண்டிப்பாக போவோம். செக் போஸ்ட் இருக்குது. போலீஸ் இருக்காங்களா இல்லைன்னு தெரியல. மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர் இருக்காங்க, அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுன்னு இந்த சைடு போயிடுவோம். ஓகேங்களா. போலீஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. மழை வர போல் இருக்குது. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.